காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலெழுப்பி கண்ணினிலே கடுப்பு தோன்றும். ஊணுகின்ற இடைக்கலையில் பரம்போலாடும் பொல்லாத தேகம் என்றால் உருகி போகும். ஆணவங்கள் ஆனவெல்லாம் அழிந்து போகும். அத்துவித துரியாட்டம் ஆடி நிற்கும். ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும். ஓங்கார கம்பம் என்ற உணர்வுதானே உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடி எங்கே தொலை என்ற எழுத்தில் நில்ல. அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி. அகாரம் என்ன பதியும் என்ன சூட்சமாகும். கணுவென்ன விற்புருவம் அகண்ட வீதி. கைலாயம் என்றதென்ன பரத்தின் வீடு. துணுவென்ற சூரியந்தன் நெருப்பை கண்டு தூணென்ற பிடரிலே தூங்கு தூங்கே. மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதை அறிந்து உரைப்போன் குருவுமாகும். ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குது அப்பா. உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான். யாவருக்கும் தெரியாதே அறிந்தோம் என்றே அவர்கள் சொல்வார்கள். அறியா மூடர் தேவலோடு மாலயனும் தேடி காணார். திரு நடனம் காண முத்தி சித்தியாமே. ஈரெழுத்து ஓரெழுத்தும் ஆகியாங்கே இயங்கி நிற்கும் அசபயப்பா மூலத்துள்ளே. வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்து எழுந்து விளங்கி நிற்கும். சீரெழுத்தை ஊனி நல்ல வாசியேறு தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே. ஏகமேனும் ஓர் எழுத்தின் பயனை பார்த்து எடுத்துரைக்க இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தம் என்பார் மவுனத்தை அவனையும். வேகாச்சா காத்தலை கால் விரைந்து கேளாய். விடுத்ததனை உரைப்பவனே ஆசானாகும். தேகமதில் ஓர் எழுத்தை காண்போன் ஞானி. திருநடனம் காண முத்தி சித்தியாமே. குருவாக உமையாக எனக்கு தந்த கூரறியா ஞானம் அது 10 3 பொருளாகச் சொல்லி
விட்டேனப்பா நீ நான் பொருளறிந்தால் பூரணமும் பொருந்திக் காணே அருளாக இந்நூலை படித்த பேர்கள் அருளரகில் பிசாசெனவே அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் என்ற நிலை அறியலாமே